விட உயர்ந்தவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சிவனடியார் அப்படின்னு பார்த்துக்கங்க, தன்னை வணங்குபவனை தனக்கு நிகராக வைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டும்தான். வேற யாரும் நாம் பெறுவதற்கு மிக மிக கடினமான ஒரு விஷயம் என்னன்னா மனித தேகம் நாம் பெற்றது தான். இந்த மனித தேகத்தை பெறுவதற்குள் 84 லட்சம் ஜீவராசிகளாய் நாம் வாழ்ந்தோம். அதாவது புழுவாய், பூண்டாய், மிருகமாய், பறவை வாசலில் தெளிப்பாங்கல்ல, அதற்கு பதிலாக மனித கழிவுகளை தெளிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. சிவபெருமானையும் சித்தர்களையும் இழித்து மாட்டு சாணமும் மனித கழிவும் ஒன்றுதான் என்று தவறான பதிவு போடுகிறார்களே. சில சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு தப்பாக பேசிட்டு வராங்க. அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு சிறு கூட்டம் உருவாகிடுச்சு. அவங்க தான் ஏதோ ஒரு பெரிய ஞானிகள் மாதிரியும் உலகத்தில் இல்லாத உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரியும் அவங்கள பாராட்டி தொடர்ந்து அவங்க பதிவிட்டுட்டு வர்றது ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த சிறுவன் சொல்கிறான், மாட்டு சாணத்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொட்டாசியம், சல்பர், கால்சியம், மெக்னீசியம், சோடியம் போன்ற மூலக்கூறுகள் இருக்கிறதாகவும் அதே மூலக்கூறுகள் மனித கழிவில் இருப்பதாகவும் அந்த சிறுவன் பதிவிட்டிருக்கிறார். நான் அவருடைய சொல்படியே வரேன். அதாவது காலமாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாட்டு சாணத்தை வாசல் நம்ம கூட்டின உடனே பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கிருமி நாசினியை அதை பயன்படுத்தும் மாட்டு சாணத்தை சாணத்தை தெளிப்பாங்க. அது ஒரு சிறந்த ஒரு கிருமி நாசினியாக பயன்படுவதால் வீடும் மொழுகுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாலை வீடுகள் இருந்தாலும் சரி, இப்போவுமே அதில் வீடெல்லாம் மொழுகி விடுவது, பசுஞ்சாணத்தில் மொழுகி விடுவது வழக்கம். அதை திருநீராகவும் தயாரிக்கிறார்கள். அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஆனால் சிறுமைப்படுத்தும் விதமாக அந்த சிறுவன் சொல்லியிருக்கிறான். அந்த சிறுவனுக்கு நான் பதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த சிறுவனுடைய வீட்டில் பசுஞ்சாணத்தில் அந்த சாணியெல்லாம் வாசலில் தெளிப்பாங்கள்ல, அதற்கு பதிலாக மனித கழிவுகளை தெளிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்க வீடு மொழுகுவாங்க இல்லைங்களா, அப்போ பசுஞ்சாணத்தில் மொழுகாமல் மனித கழிவில் அதை போல் செய்வார்களா அப்படின்னும் தெரிய வேண்டும். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் சில பேர் எதையாவது ஒருத்தர் நம்ம பெரிய அறிவாளி ஆயிடலான்னு சொல்லிட்டு லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவரும் ஒருத்தராக நம்ம பார்க்குறோம். சிலர் சிவபெருமானையும் சித்தர்களையும் இழித்தும் படித்து பேசி தொடர்ந்து பதிவிட்டு இருக்கிறாங்களே. அந்த பதிவுகளை நான் பார்த்தேன். சிலர் இதே வேலையாக பேசிகிட்டு இருக்காங்க. மாணிக்க வாசகர் சொல்கிறார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்க வாசகரின் சில வரிகள் நம்ம இதில் பார்க்க முடிகிறது. அதாவது மாணிக்க வாசகர் மட்டும் கிடையாது, ஆன்மீகவாதிகள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள், நாம் பெறுவதற்கு மிக மிக கடினமான ஒரு விஷயம் என்னன்னா மனித தேகம் நாம் பெற்றது தான். இந்த மனித தேகத்தை பெறுவதற்குள் 84 லட்சம் ஜீவராசிகளாய் நாம் வாழ்ந்தோம். அதாவது புழுவாய், பூண்டாய், மிருகமாய், பறவையாய், மரங்களாய், செடிகளாய், கொடிகளாய், இப்படியே நம்ம வாழ்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிறவி எடுத்து இங்கே வந்திருக்கிறோம். இப்படி உயர்ந்த தேகத்தை பெற்றுவிட்டு மடத்தனமாக இப்படியெல்லாம் பேசுவதனால பார்த்திங்கன்னா மீண்டும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை சித்தரான அகத்தியர் அவருடைய நூலில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சித்தர்களை இகழ்ந்து பேசுபவனுக்கு கிடைக்கும் தண்டனை என்னவென்றால் அவன் மிகவும் அற்ப பிறவி எடுத்து மீண்டும் பிறந்த இடத்துக்கே செல்வான். அதாவது புழுவாகவும் பூச்சியாகவும் ரொம்ப மட்டமான ஒரு பிறவிகள் எடுப்பான். சுருக்கமாக சொல்லப்போனால் அவனுடைய குலமும் நாசமடையும் என்றும் சான்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு நாவடக்கத்துடன் பேச வேண்டும். அவர்கள் பேசுவதற்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். ஆன்மீக நூல்கள் எல்லாத்துலேயுமே சொல்கிறது பார்த்திங்கன்னா, மனித பிறவி வருவதற்கு முன்னாடி நமக்கு 84 லட்சம் பிறவைகள் எடுத்து தான் நம்ம இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். சித்தர்களையும் சிவபெருமானையும் இழுத்து பேசுவதால் கடும் தண்டனை அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சித்தர்களில் சிவவாக்கியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவனடியார்களை விட
உயர்ந்தவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் சிவனடியார். அப்படின்னு பார்த்துக்கங்க, தன்னை வணங்குபவனை தனக்கு நிகராக வைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த மாதிரி பொய்களும் புரட்டுகளும் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வந்தால் அவர்களை யாரும் தண்டிக்க தேவையில்லை. எம்பெருமான் சிவன் இருக்கிறார், சித்தர்கள் இருக்கிறார், கடுமையான தண்டனைகள் அவர்கள் கிடைக்கும். அற்ப பிறவிகள் எடுத்து மீண்டும் புழுப்பூச்சிகளாய் பிறந்து அழிவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.